உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் கடந்த ஒன்றரை வாரங்கள் இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 1.5 வாரங்களாக தமிழகத்தில் நடந்த குற்றச்சம்பவங்கள், அதுவும் மனதை உழுகக்கூடிய, கண்ணீர் வரவேற்கக்கூடிய அந்த சம்பவங்களை விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பட்டியலிட்டு காண்பித்துள்ளார். இன்னொரு பக்கம் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக தவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. எங்கள் தலைவர் வந்து அதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. மற்றவங்களாம் யாராவது கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை. குறிப்பாக தவேகாவில், குறிப்பாக விஜய் போகிற இடமெல்லாம் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது சரியாக இருக்குதா, பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா, பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு சரியான விதத்தில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏற்கனவே தவேகாவிற்கு இளைஞர்களுடைய வரவேற்பு, இளைஞர்களுடைய ஓட்டு கணிசமாக விழும் கருத்து கணிப்பில் இளைஞர்கள் அந்த 18 இருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பெரும் எண்ணிக்கை, பெரிய வரவேற்பு விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்பொழுது, இன்னொரு பக்கம் பெண்களுடைய ஓட்டு, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆண்கள், அப்புறமா வந்து இந்த இளைஞர்கள், அப்புறம் இந்த நடுத்தரத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு ஒரு மனநிலை இருக்கிறவங்க, இவங்க ஓட்டெலாம் நம்பவே முடியாது. பெரும்பான்மையாக பெண்கள் ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த ஓட்டு அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. சக்குன்னு குத்திடுவாங்க. இந்த பெண்கள் ஓட்டு, பெண்களுடைய ஆதரவு தவேகாவிற்கு பெருமளவில் போய் சேருதப்பா. ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும்பொழுது, ஒரு மாநாடு நடக்கும்போது, விஜய் கடந்து போகும்போது, அப்புறம் விஜயை பார்க்க வரவங்க தொடர்ச்சியாக அந்த யூடியூப் சேனல்களில், நாம் ஒன்றும் சொல்லலை, இவங்க எடுக்கிறது தான். ஏன்னா அவங்க யாரும் தவேகா கட்சி சார்ந்தவர்கள் கிடையாது. அந்த சேனல்லாம் பொதுவானதான், செய்தி சேனல்லையும் வருது. அது வரட்டும், எங்கள் அண்ணன் வரட்டும், விஜய் அண்ணன் வரட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், விஜய் அண்ணன் இருந்தால் எங்கள் ஓட்டு, இப்படியா பெண்களுடைய ஆதரவு ஒரு பக்கமே இருக்கும்பொழுது, இடையில் வந்த ஒரு விஜய் மீதான ஒரு வன்மம், ஒரு தாக்குதல். அப்போ பெண்கள் பாதுகாப்பு பற்றி நீ கேட்குற பெண்கள் பாதுகாப்பு குரல் கொடுக்குற, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு உறுதி செய்யப்படுது அப்படிலாம் வந்து 1008 கேள்வி கேட்புற. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? 5 வருஷமாக வந்து அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்கிற, 5 வருஷமாக அவங்கள கொடுமை பண்ணியிருக்கிற, வீட்டு உள்ளே சேர்க்கலை, நீலாங்கரை வீட்டில் நீ தான் இருக்கிற, 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற அந்த பங்களாக்குள்ளே நீ மட்டும்தான் இருக்கிற. அவங்க பாரு வந்து ஒரு லண்டன் பிரஜை 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா வந்து எனக்கு இந்தியாவில் வீடே கிடையாது அப்படின்னு வந்து கதறாங்க. என்னை வந்து விஜய் வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்றாங்க. முதல் ஒரு மனு வந்தப்போ அதில் குறிப்பிட்டு இருந்தது என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே தான் வச்சு என்னை வந்து விஜய் வந்து மன ரீதியாக சித்திரவதை பண்ணுகிறார் அப்படின்னு மாதிரி. அடுத்து அந்த மனு லீக் ஆனது தான். அதில் வந்து இது மாதிரியான கேள்வி இருக்கோ, அப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி. அப்போ வந்து ஊரில் இருக்கிற அவங்களுக்குலாம் வந்து நீ வந்து நியாயம் சொல்கிற, பதில் சொல்கிற, அவங்களெலாம் கேள்வி கேட்குற, நீ என்ன வந்து உன் வீட்டை முதல்ல கவனி, அதுக்கப்புறம் வந்து நாட்டை கவனி. நான் கூட நினச்சேன், விஜய்க்கு இந்த அவங்களுடைய மனைவி சங்கீதா சம்மந்தப்பட்ட விவாகரத்து விவகாரம், த்ரிஷா சம்மந்தப்பட்ட விஷயம், குந்தவை வீட்டில் குந்தவை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவருடைய அந்த அரசியல் கிராஃபில், அந்த செல்வாக்கில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் கடமே அந்த அது வந்து கீழே இறங்கிடும். விஜய் வந்து டவுனுக்கு வந்துடுவார், திரும்ப ஒரு ஏணி மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பெண்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக விஜய் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. என்னையா கட்டின பொண்டாட்டி எப்படி வச்சுக்கின்னு உனக்கு ஒழுங்காக வாழ தெரியல, வந்து விவாகரத்துன்றாங்க. 26 வருஷம் படாத பாடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்லாம் கேட்கும். ஏறக்குறைய 2026 இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே விஜயோடைய செல்வாக்கெல்லாம் கீழே இறங்கிடும்னு பல பேருடைய எண்ணமாக இருந்தது. அதில் நானும் ஒருவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த உலக மகளிர் தின விழா நடந்தது பாருங்க, அது வந்தவொன்னு அவங்க அதை பற்றி யாருமே கண்டுக்கல மீன் அது அப்படி சொல்லக்கூடாது. என்ன வந்து உலகத்தில் இல்லாத பண்ணிட்டாங்க, உலகத்தில் செய்யாத பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து வரட்டும், எங்கள் அண்ணன் வரட்டும், என் தம்பி வரட்டும், என் சகோதரன் வரட்டும், என் மகன் வரட்டும், இந்த மாதிரியான வரவேற்பு பெண்கள் மத்தியில். அது கூட நிறைய பேர்லாம் வந்து கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏதோ உணர்ச்சி பெருக்கில் ஒரு லேடி ஒருத்தர் பேசிட்டாங்க, விஜய் அண்ணா அவங்க இல்லைன்னா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க, அது மாதிரியான ஒரு வீடியோ. அது வந்து பேசுறது தான். அது
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெண் ரசிகர்கள் கிரேஸ்ன்னுவாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து அந்த காலம் மாறி போச்சு. யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்துட்டு சினிமானுக்கு வந்து ஒரு கவர்ச்சி. அது வந்து அது வெளியெல்லாம் ஒன்றும் இதுவாக கிடையாது. அது சும்மா அது சினிமாவில் நடிக்கிறவங்க நிஜத்தில் வேறு அப்படின்னு இருந்தாலும் அதை விட இப்போ அதிகமாக இருக்குது. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பெண்கள்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து காலியாகிட்டார். அவருடைய அரசியல் கூடாரம் வந்து தூக்கி எறியப்பட்டது. அவர் 2026 எலெக்ஷனில் வந்து அதிகபட்சமாக அவர் 2% ஓட்டு வாங்குவார். ஒட்டுமொத்த பெண்களும் அவர் ஒதுக்கி அப்படி தள்ளிட்டாங்க அப்படின் பொழுது இன்றைக்கி ஒரு அறிக்கை எக்ஸ் வலைதளத்தில் கொடுத்துருக்காரு. குறிப்பாக நேற்று நடந்த இந்த விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இயற்கை உபாதி கழிப்பதற்காக போன ஒரு 17 வயது சிறுமி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் வந்து. இதுதான் விஜய் நான் சொல்கிறேன். நாம் சொல்ல விஜய் வந்து 1.5 வாரத்தில் நடந்த சம்பவங்கள். மதுராந்தகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்புறமா அந்த காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய வீடு மேலே வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து ஒரு 70 வயது பெண்மணி அவங்கள வந்து அவர் கணவர் வயதான அந்த கணவர் வயசானவர் இருக்கும் பொழுது ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குது. இப்படியா இந்த 1.5 வாரத்துக்குள்ள இத்தனை சம்பவங்கள் நடந்ததுன்னு பட்டியலிட்டு அதை வந்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டு ஆதவர்ஜனா கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் பேசியிருக்காங்க. உண்மையிலே படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, டெல்லியில் நிர்பயா வழக்கு உலகமே இல்லை, இந்தியாவே உலுக்கிய ஒரு விவகாரம். நிர்பயாவுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின் பொழுது அதில் டெல்லி அரசியலே வந்து அப்படி அசால்ட்டாக இருந்த சமயத்தில் அப்போ கெஜ்ரிவால்ன்ற ஒரு நபர் எழுந்து குரல் கொடுத்தார். கேலிலாம் செஞ்சாங்க வந்து கெஜ்ரிவாலை வந்து. இந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு நீ டெல்லி அரசியெல்லாம் பிடிக்க முடியுமா? டெல்லி எவ்வளோ பெரிய கோட்டை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கடந்து மக்கள் வந்து அப்படி மறந்து போயிடுவாங்க அப்படின் போது தொடர்ந்து அரசியல் களத்தில் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி டெல்லி வந்து எங்களுக்கு தான், டெல்லி நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்ற அந்த கோட்டையை அப்படியே தகர்த்து கெஜ்ரிவால் வந்து உள்ளே உட்காந்தார். யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் மக்களுடைய மனநிலை. இதையா ஆதவர்ஜனா இதை தான் சொல்கிறார். இதெல்லாம் மீறி பொதுவாக என்னுடைய கருத்து என்னென்னா, விஜய் வந்து வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, ஒரு பேரணி போக முடியாது, சும்மா ஒரு தெருமுனையில் அந்த பனையூர் வாசலில் நின்று ரோட்டில் நின்று கூட அவர் வந்து ஒரு குரல் கொடுக்க முடியாது. கேட்டால் வந்து கூட்டம் கூடினும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், எஸ்ஓபி அவர் மேலே இருக்குது. இப்போ அவர் போகிற நிர்வாகிகள் கூட்டத்துக்கே அவ்வளோ கடுமையான வரைமுறைகள், சட்டத்திட்டங்கள், கண்டிஷன்கள் இதெல்லாம் இருக்குது. 4900 பேர் தான் வரணும், மீதி பேரில் வெளியே நிற்கணும், இப்படி இந்த ரூட்டில் தான் வரணும், அந்த ரூட்டில் தான் போகணும். எஸ்ஓபி பெரிய அளவில் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். விஜய் வந்து 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு. சரி, இந்த பெண்கள் இந்த 1.5 வாரத்துக்குள்ளே நடந்த இந்த சம்பவங்களை நீங்கள் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் கண்டிப்பாக ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு நிறைய ரீட்வீட் போயிட்டே இருக்குது. அதை வந்து திரும்ப அவங்க மறுபடியும் அவங்க தளத்தில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து அதை தாண்டி விஜய் ஒரு வீடியோவை போட்டால் என்ன அப்படின்னு விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியிட்ட ஒரு வீடியோ மீது கடுமையான விமர்சனம் இருந்தது. கிளைசரின் போட்டுக்கிட்டு நடிக்கிறாரு, நீலி கண்ணி வடிக்கிறாரு. அப்புறம் இவருக்கு அங்கே போகிறதுக்கு, கரூர் போகிறதுக்கே வந்து துப்பு இல்லை, ஓடியாந்துட்டாரு. இங்கே முகத்தை இப்படி இறுக்கமாக வச்சுக்கிட்டா நாங்கள் நம்பிடுவோமா? இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் ஆரம்பத்தில் பார்த்தாங்க. இவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், மற்ற எல்லா நடிகரும் போகிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும். மற்றபடி அரசியல் களத்துக்குள்ளே இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை இருந்த பொழுது அதை இந்த 2 வருடத்தில் மாற்றி காட்டியவர் வந்து விஜய். பொதுவாக எல்லா ஊடகங்களும், தேசிய அளவில் இருக்கிற ஊடகங்கள்லாம் கூட சொல்லுது. அப்படி இருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் எது சொன்னாலும் அது போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இந்த விவகாரத்தை கூட பேசுகிறாங்க. வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் சம்மந்தமாக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அப்புறமா வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து ஊடகத்தில் எடுபடாத பொழுது, சோசியல் மீடியாவில் எடுபடாத பொழுது விஜய் அதுக்கு ஒரு எக்ஸ் வலைதளத்தில் சும்மா
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வரி செய்தியாக போடுறாரு. ஆனால் அதை ஒரு வீடியோவா, ஒரு 10 நிமிஷம் வீடியோவா டீட்டெயிலாக நீங்கள் பேசி போட்டால் அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு மக்களுக்கான ரீச் ஆகும், உங்களுக்கு அது அரசியல் களத்துக்கு எப்படி உதவி செய்யும். நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தாச்சு, இது அரசியல் பண்ணி தான் ஆகணும். இப்போ வேறொரு ஆட்சி இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இதை விட பலமாக பண்ணுவாங்க. அது சரி, இன்னொரு ஆட்சி இருந்து அதிமுக எதிர்கட்சியாக இருந்தால் இதை விட பயங்கரமாக வந்து அவங்க குரல் கொடுப்பாங்க. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் 40-45 நாளில் தேர்தல் வரப்போகுது. இன்னும் ஒரு 5 நாளில் வந்து அறிவிக்க போகிறாங்க தேர்தல் தேதியை. இன்னும் விஜய் வந்து இந்த காட்டமான பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி திரைப்படத்தில் ஒரு கஜ்ஜெடுத்து கையை உயர்த்தி கண்ணை செவக்க வச்சு கோவப்பட்டு அங்கே கேமரா முன்னாடி, அது நடிப்பு தான். ஆனால் உள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒன்றை வாரங்களில் நடந்த ஒரு விஷயத்தை, ஒரு பதிவை நீங்க ஒரு வீடியோவில் ரொம்ப சாதாரணமாக நடிக்கலாம் தேவையில்லை. ஒரு சாதாரண கேள்வியா கேட்டு அதை வெளியிடலாமே. இதுக்கு யார் உங்களுக்கு தடை பண்ண போறாங்க? இந்த வீடியோவை யார் முடக்க போறாங்க? இந்த வீடியோவுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறார்கள்? அப்படி எல்லாமே விஜய்க்கு எல்லாமே அது அப்படியே மீறி அதை வந்து ஏதாவது தடை பண்ணாது இது பண்ணா ஃபேவரா தானே மாறும். பொதுவா அவங்க தாவேக்காவிலே விஜயோடைய ரசிகர்களே, விஜயோடைய தொண்டர்களே கேட்கறது என்னன்னா, ஏன்பா 2021 நடந்த ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனை, அது ஒரு கோர்ட்டுக்கு போன பிரச்சனையை இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ஏன் எடுத்துட்டு வந்து இது பண்றாங்க? இதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு அந்த அரசியல் புரிதல் வந்து சாதாரணமானவர்களுக்கு தெரியும் பொழுது, இந்த களம் சரியான களமாக, அரசியல் களமாக இதை விஜய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் அதை பயன்படுத்தி கொள்வாரா அப்படின்னு தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.